சார் வணக்கம். சார் துளசியாப்பட்டினத்துல ஸ்ரீ மாரி ஹைடெக் கிரீன் பவர் அப்படின்ற நேம்ல இந்த ஏரியா ஃபுல்லாவே நிறைய கஸ்டமருக்கு வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இப்போ பொதுவா வீட்டுக்கு என்ன மாதிரியான டைப் சோலார் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்? சோலார்ல நிறைய டைப் இருக்கு. இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ வாட்டர் ஹீட்டர் நிறைய டைப் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோலார் பேனலை பத்தி ஒரு ஐடியா இருக்கு, ஆனா வீட்டுக்கு என்ன மாதிரியான சோலார் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன மாதிரி டைப் இருக்குன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. வீட்டுக்குன்னா இப்போ வந்து ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ரெண்டு டைப் ஆஃப் சோலார் போடுறோம். ஓகே. அதில் ஆன் கிரிட்னா நேரடியாக ஏபிஓ வந்து சார்ந்து, அதாவது பேட்டரி வித்தவுட் பேட்டரியில் அது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 கிலோவாட்டுக்கு உள்ள இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கிலோவாட்டுக்குள்ள சோலார் பேனல் போட்டு கொடுத்துருவோம். மீதம் வந்து எக்ஸஸ் அன்னைக்கு வந்து பாதி 1.5 கிலோவாட் இன்னைக்கு யூஸ் பண்ணும்போது மீதம் ஒரு 1.5 கிலோவாட் இருக்கும். அது வந்து இபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆன் கிரிட் மெத்தட்ல பேலன்ஸ் நான் யூஸ் பண்ணவோ மீதி இருக்கிறது வந்து இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே. சோ இப்போ ஆஃப் கிரிட் மெத்தட்ல எப்படி ஒர்க் ஆகும்? ஆஃப் கிரிட்னா திருப்பி சேவ் பண்ணி திருப்பி நம்ம யூஸ் பண்றோம். அதாவது பேட்டரியில ஸ்டோர் பண்ணி திரும்ப நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஆனா இப்போ வந்து கவர்மெண்டோட சப்சிடி வந்து ஆன் கிரிட்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆஃப் கிரிட்க்கு மானியம் கிடையாது. ஓ, இப்போ இந்த சோலார் இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மானியமே இருக்கு. மானியம் கண்டிப்பா உண்டு. இப்போ ஆன் கிரிட்க்கு மானியம் இருக்கா இல்ல ஆஃப் கிரிட்க்கு மானியம் இருக்கா? ஆன் கிரிட் தான் மானியம் உண்டு. ஆஃப் கிரிட்க்கு மானியம் கிடையாது. ஆன் கிரிட் அப்படின்றது பேட்டரி இல்லாம டைரக்டா ஈபியோட கனெக்ஷன்ல இருக்குது. ஈபியோட கனெக்ஷன். கரண்ட் பில் அதிகமா கட்டறாங்கல, ஒரு 10,000 ரூபாய். ஓகே. அந்த மாதிரி எக்ஸஸா கட்டறவங்களுக்கு இது பெஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே. இப்போ எந்தெந்த ஏரியாக்களுக்கு யாராருக்கெல்லாம் ஆன் கிரிட் சூட் ஆகும்? ஸோ ஆஃப் கிரிட்னு சொன்னீங்க இல்லையா, பேட்டரி இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு சூட் ஆகும்? ஆன் கிரிட் வந்து கரண்ட் பில் எக்ஸஸ் அதிகமா கட்டுறவங்க, ஏசி நிறைய லோடு பவர் லோடு அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு ஆன் கிரிட் பெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் நான் கரண்ட் பில் கட்டுறேன் அப்படின்னா நான் எத்தனை கிலோ வாட்டுக்கு ஆன் கிரிட் இன்ஸ்டால் பண்ணா எனக்கு எவ்வளவு கரண்ட் பில் குறையும்? 8,000 ரூபாய் யூஸ் பண்றீங்கன்னா 3.5 கிலோவாட் போடுற மாதிரி இருக்கும். அதான் 3 கிலோவாட் வரைக்கும் மானியம் உண்டு, சப்சிடி உண்டு. 3 கிலோவாட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8,500 ரூபாய் 8,600 ரூபாய்க்கு கரண்ட் சேவிங் இருக்கும். ஓகே. இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறேன் அப்படின்னா அதுல ஒரு 8,500 ரூபாய் வரைக்குமே எனக்கு வந்து கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் மட்டும் நான் கட்டினா போதும். ஓகே. இப்போ ஆஃப் கிரிட்னு சொன்னீங்களே, அது எந்த மாதிரியான கஸ்டமருக்கு சூட் ஆகும்? ஆஃப் கிரிட்னா இபி சோர்ஸே இல்லாத இடத்துக்கு ஆஃப் கிரிட் பெஸ்டா இருக்கும். இபி சோர்ஸ் இல்ல, கரண்ட் பில் ஒரு 500 ரூபாய் தான் வருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு சரௌண்ட்லயே யூஸ் பண்றதுக்கு அது பெஸ்டா இருக்கும். ஆஃப் கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் கிரிட் அப்படின்றப்போ மினிமம் எத்தனை கிலோவாட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணலாம்? இப்போ ஆஃப் கிரிட் அப்படின்றப்ப மினிமம் எத்தனை கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணலாம்? ஆஃப் கிரிட்னா ஒரு 200 வாட்ல இருந்தே யூஸ் பண்ண முடியும். ஆனா ஆன் கிரிட்னு போயிட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1 கிலோவாட்டுக்கு மேல பண்ணாதான் பெனிஃபிட்டா இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேல பில் கட்டுறவங்களுக்கு ஆன் கிரிட் பெஸ்ட். ஓகே. 1000 ரூபீஸ் கீழே வர்றவங்க அந்த ஆஃப் கிரிட் போகலாம். அதுக்கு மேல உள்ளவங்க ஆன் கிரிட் போகலாம். சரி, இப்போ வந்து இந்த ஆன் கிரிட்ல வந்து 1 கிலோவாட் 2 கிலோவாட் 3 கிலோவாட் இருக்கு இல்லையா? ஸோ 1 கிலோவாட் அப்படின்னா என்ன ரேட் வரும்? கவர்மெண்ட் சைட்லயும் சப்சிடி எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? 1 கிலோவாட்டுக்கு நம்மளுடைய காஸ்ட் வந்து 90,000 ரூபா வருது. 30,000 ரூபா கவர்மெண்ட் சப்சிடியா கொடுக்குறாங்க. அதே 2 கிலோவாட்னா 1,50,000 ரூபா வருது. நமக்கு கவர்மெண்ட் சப்சிடி வந்து 60,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே. அதே 3 கிலோவாட்னா ஒரு 1,90,000 ரூபா வருது. நமக்கு கவர்மெண்ட் சப்சிடி வந்து 78,000 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேல எக்ஸஸா போறீங்கன்னா அந்த 78 ரூபா அவங்களுடைய லிமிட் வந்து 3 கிலோவாட் வரைக்கும் தான் அவங்க எலிஜிபிள், மானியம் எலிஜிபிள். அதுக்கு மேல வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்றாங்கன்னா அதுல 3 கிலோவாட் வரைக்கும் தான் சப்சிடியா கொடுப்பாங்க. அதுக்கு மேல எக்ஸஸா போறது நம்மளுடைய ஓன் காஸ்டா இருக்கும். ஓகே. இப்போ ஆஃப் கிரிட்ல வந்து மினிமம் 200 வாட்ஸ்ல இருந்து போடலாம்னு சொன்னீங்க. சோ அதோட பட்ஜெட் என்ன வரும்? 200 வாட்ஸ் பிளஸ் பேட்டரி 150 ஏஹெச் பேட்டரி வரும். திருப்பி ஒரு 1 கிலோவாட் இன்வெர்டர் வரும். எல்லாம் சேர்த்து 30,000, அதாவது 30,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 30,000 ரூபாய்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரி, இப்போ புஷ்பவனத்துல ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? ஸோ இப்போ அங்கதான் நம்ம இருக்கோம். இந்த சோலார் பேனல் இதோட கெப்பாசிட்டியை பத்தி சொல்லுங்க. இது வந்து ஆன் கிரிட். இது 2 கிலோவாட் இது போட்டது. ஒரு 2018 போட்டது. 2018 இன்ஸ்டால் பண்ணாங்க. ஆமா, 2018 இன்ன வரைக்கும் ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகே. இந்த பக்கம் 2 பேனல் இருக்குல்ல, இது என்ன சார்? இது ஆஃப் கிரிட்க்கு அவங்க கேட்டிருக்காங்க. ஆஃப் கிரிட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இதுலயே நீங்க வந்து ஆஃப் கிரிட்காக தனியா ஒரு 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணி 1 கிலோவாட் டோட்டலா 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணி. சார், இப்போ இந்த சோலார் பேனல் இன்வெர்டர் பேட்டரி நிறைய இருக்கு இல்லையா? அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டா இருக்கு. இப்போ இதுக்கு வாரண்டி அப்படின்னா எவ்வளவு இயர் நம்ம வந்து கொடுக்கலாம்? இப்போ பேனலுக்குன்னா 30 இயர்ஸ் வாரண்டி பேனல் கொடுக்குறோம். இந்த பேனலுக்கு மட்டுமே 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அடுத்து இன்வெர்டருக்கு ஆன் கிரிட் இன்வெர்டர்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்கும். இதுல வந்து இடையில எந்த சின்ன ரிமார்க் இருந்தாலும் நாங்களே வந்து பார்த்து கொடுத்துருவோம். ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து கொடுத்துருவோம். மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் மந்த்லி கிடையாது. வேணா தேவைப்பட்டா இதுல டஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஆஃப் கிரிட்னு இருக்கு இல்லையா? சோ பேட்டரி இதெல்லாம் அதுக்கு எவ்வளவு இயர் வாரண்டி கொடுக்கும்? அதுக்கு பேட்டரிக்கு 5 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இன்வெர்டருக்கு வந்து
2 இயர் வாரண்டி கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அதுக்கு வாரண்டியுமே கொடுத்துறீங்க. இப்போ இடையில ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது, ஸோ பிரேக் டவுன் வருதுன்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவீங்க. சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து இதே மாதிரி சோலார் பேனல் நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி பாக்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஸோ இப்போ ஆன் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ கவர்மெண்ட் சப்சிடி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, பேப்பர் ஒர்க்கு, ஸோ நெட் மீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா, எல்லா பேப்பர் ஒர்க்கும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். கடைசி நெட் மீட்டருக்கு மட்டும் 2000 சம்திங் வீட்டுக்கு மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கஸ்டமர் கட்டுறோம். அது வந்து இபிக்கு கட்டுற மாதிரி. ஆமா, பாக்கி பேப்பர் ஒர்க் ஆல் ஒர்க் எல்லாமே வந்து ஃபாலோ பண்றதெல்லாம் நாங்களே ஃபாலோ பண்ணுவோம். சார் வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஸோ இப்போ உங்க வீட்டில் அந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணீங்க? ஸோ இப்போ இந்த சோலார் பேனலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? வணக்கம், என் பேர் நவநீத கண்ணன். இது 2018 இன்ஸ்டால் பண்ணோம், 2 கிலோவாட்டு. முன்னாடி நான் இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி 4500 வரைக்கும் எனக்கு பர் மந்த் வந்துச்சு. இது போட்டதுக்கு பிறகு 500-600 அந்த ரேஞ்ச் தான் வந்துட்டு இருக்கு. மந்த்லி வந்து 4500 கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து வெறும் 500-600 அந்த ரேஞ்ச் தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அது இல்லாம இப்போ ஆஃப் கிரிட்லயும் ஒரு கிலோவாட்டுக்கு அடிஷனலா ஆட் பண்ணி அடிஷனலா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு, பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சோலாரை பத்தி ஒரு புரிதல் இல்லாம இருப்பாங்க. ஸோ அவ்வளோ காஸ்ட் வருமா, இவ்வளோ காஸ்ட் வருமா, கரண்ட் பில் எப்படி குறையும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதோட பயனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இதோட காஸ்ட்னா உங்களுக்கு 2018 எவ்வளோ வந்துச்சு? ஸோ யார் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க? 2018 எனக்கு நான் இது பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ எல்லாம் பேனலோட விலை அதிகம் தான். ஓகே ஓகே. நியரஸ்ட் 2 lakhs கிட்டத்தட்ட ஆச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணோம். பேப்பர் நியூஸ் வந்து அதை பார்த்துட்டு நாட்டுக்காக நம்மளும் கரண்ட் தயார் பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். ஆனா இப்போ கரண்ட் பில்லு விலை ஏறுதுங்கிறது வந்து அந்த ஒரி இல்லாம நம்ம இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் ஏத்திட்டு போனா நம்ம தான் கரண்ட் எடுக்கிறோம், கொடுத்துடுறோம். அதனால அந்த ஒரி இல்லாம சோ இப்போ எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா எந்த வித டென்ஷனுமே இல்லாம ரிலாக்ஸா இருக்கீங்க. டென்ஷன் இல்லாம இருக்கு. சோ ஈபில கரண்ட் இருக்கு இல்லனா நீங்க ஆஃப் கிரிட்ல எடுத்துப்போம். கரண்ட் சார்ஜஸ் அதிகமாக்கிட்டாங்கிறதுக்காக டென்ஷன் ஆக வேண்டியது இல்ல. நான் எடுக்கிற கரண்ட் மேக்ஸிமம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. அதனால சார் இப்போ நீங்க இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பிட்வீன் கேப்ல ஏதாச்சும் இதுல கம்ப்ளைண்ட் வர்றதோ இல்ல ப்ராப்ளம் வர்றது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பவர் லைன்ல பவர் இல்லைன்னா நம்ம உற்பத்தி பண்றது போகாது, அது மட்டும் தான். மற்றபடி வேற எதுவும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. மற்றபடி எதுவும் மெயின்டெனன்ஸ் அதாவது மந்த்லி ஆனுவலோ எதுவுமே பண்ண தேவையில்லை? எதுவுமே இல்லை. இது வரைக்கும் 5 வருஷம் ஆகுது, எதுவும் இல்லை. 5-6 வருஷம் ஆகுது, எதுவும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி சார். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் எங்க பண்ணிருக்கீங்க, எந்த ஊர்ல பண்ணிருக்கீங்க, இது எத்தனை கிலோவாட் சார், எப்போ இன்ஸ்டால் பண்ணீங்க? இது வந்து இப்போ புஷ்பவனத்துல பண்ணிருக்கோம், 3 கிலோவாட். 3 கிலோவாட். இது இப்போ ரீசெண்டா பண்ணது இல்ல எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு இன்ஸ்டால் பண்ணி? இப்போ ரீசெண்டா தான் பண்ணேன். ரீசெண்டா இந்த மந்த் தான் பண்ணேன். ஓகே ஓகே. இது வந்து ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்? இது ஆன் கிரிட். ஆன் கிரிட். சார் இப்போ அந்த சோலார் பேனல்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்றாங்கன்னா எத்தனை யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ஆகும்? ஒரு நாளைக்கு 4 யூனிட்ல இருந்து 4.5 யூனிட் வரைக்கும் கிடைக்கும். சோ இப்போ இந்த 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அவரேஜா ஒரு 15 யூனிட் நமக்கு வந்து 15 to 16 to 18 வரைக்கும் கிடைக்கும். அதே நல்ல பீக்ல வந்து ஒரு 20 யூனிட் வரைக்கும். சார் இப்போ இந்த சோலார் பேனல் வந்து நிறைய டைப் இருக்குல்ல, இப்போ இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா, இது என்ன டைப் சார்? மோனோபர்க்ல 5PCL, ஆப்கிரிட்ல 5PCL. ஓகே, அந்த டைப். இப்போ மத்த டைப் இருக்கு இல்லையா, இப்போ பாலிகிறிஸ்டலின் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது 5PCLங்கிறதுல டபுள் சைடு எனர்ஜி கிரியேட் ஆகும். கீழ ஒயிட் பண்றதுனால ரிஃப்ளெக்ஷன்லயே வந்து டபுள் சைடுங்கிறதுல மேல இருக்க சன்லைட்ல அப்சர்வ் பண்ணும், கீழ இருக்க ரிஃப்ளெக்ஷன்லயும் எக்ஸஸா கிடைக்கும். ஓகே சார். இப்போ இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ சோலார் பேனல் அப்படின்றது சூரிய வெளிச்சத்துல இருந்து வருதா இல்ல அந்த ஹீட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதா? இல்ல, அல்ட்ரா யூவி கதிர்வீச்சு மூலமா தான் வருது. வெளிச்சமோ வெப்பமோ கிடையாது. வெப்பம் கிடையாது, அந்த வந்து ஹீட் எவ்வளவு அது கிடையாது, அந்த வெளிச்சம். ஆமா, வெளிச்சத்துல வந்து யூவி கதிர்வீச்சுனால வருது. சார் இப்போ மேல வந்து நம்ம பேனல் எல்லாம் பார்த்தா சொல்லலாம், இங்க வந்து நிறைய அந்த இன்வெர்டர் ஏதோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து டிசிடிபி, டிசினா டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இது இன்வெர்டர், சோலார் இன்வெர்டர். ஓகே. அது ஏசிடிபி, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இது நெட் மீட்டர். ஓகே. இப்போ அங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆன அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ஈபிக்கு போகும்னு சொல்லிருக்கீங்கல்ல, சோ யூஸ் பண்ண போகும் இதுக்கு எப்படி சார்? இப்போ நார்மலா நம்ம வீட்ல இருக்கிற மீட்டர் எல்லாம் 1 வே மீட்டர். இப்போ இதுக்கு போடுறது நெட் மீட்டர், அத 2 வே மீட்டர் சொல்லுவாங்க. அத இன்புட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையுமே கால்குலேஷன் பண்ணும். ஓகே. நார்மல் மீட்டர் ஒன்லி இன்புட் எவ்வளவு அப்படி மட்டும் தான் ஈபில இருந்து வர்றது மட்டும் தான் கால்குலேஷன். இது 2 வே மீட்டர்ங்கறதால டபுள் சைடும் கால்குலேஷன் பண்ணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணி எக்ஸஸா இருக்குது வந்து டைரக்ட்டா ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஓகே. இப்போ பில் அவங்க போடும்போது எப்படி போடுவாங்க சார்? இன்புட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, இன்புட் எவ்வளவு எடுத்துறீங்க, எக்ஸ்போர்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி கழிச்சு போட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன், சோ 400 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டே மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு அந்த 100 யூனிட். இப்போ இந்த 3 கிலோவாட் போட்டதுல
கிட்டத்தட்ட ஒரு 4500 வாட்ஸ் 4500 ரூபாய்க்கு நம்ம கரண்ட் பில் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை 8500 ரூபாய்க்கு கரண்ட் பில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த 8500 ரூபாய்க்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணது மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் கரண்ட் பில்லு போடுவாங்களே தவிர இப்போ 8500 ரூபாய்க்கு குறைச்சலா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே முடியும். ஓகே ஓகே. இப்போ நம்ம எவ்வளவு கன்சப்ஷன் பண்றோமோ அதே ஈக்குவலுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம இபி பில்லே வராது. ஆமா ஜீரோ. அதை தாண்டி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து கரண்ட் பில் வரும். சோலார் பேனல் பத்தியும் அதுல இருக்க டைப் பத்தியும் ஸோ அதோட காஸ்ட் எவ்வளவு, கவர்மெண்ட் சப்சிடி எவ்வளவு, அது எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம். நம்ம டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல நாகப்பட்டினத்துல துளசியாப்பட்டத்துல ஸ்ரீ மாரி ஹைடெக் கிரீன் பவர்ல பெஸ்டான பட்ஜெட்ல குவாலிட்டியான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் உங்க வீட்டுல சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கே வந்து சைட் விசிட் பண்ணி உங்க லோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சோலார் சம்பந்தமா டவுட் இருந்தாலும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதை பத்தியாவது உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.